வீட்டுக்கு அடங்குற பிள்ளைதான்ப்பா நம்ம அனிருத்து. ஆனாலும் அவ்வப்போது கயிறை அறுத்து கொண்டு கண்டபடி மேய்வதால் ஊரெங்கும் ஒரே கெட்ட பேரு. மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம் என்று முதலில் கயிறை லூசில் விட்ட குடும்பத்திற்கு அந்த சுதந்திரமே ஒரு பெரிய அன்கம்ஃபர்டபிள் ஆகிவிட்டது. அந்த அன்கம்ஃபர்டபுளோட முதல் புள்ளியார் சொல்லிதான் பீப் சாங். நல்ல வேளை அதிலிருந்து அனிருத்தை காப்பாற்றுவதற்குள் தலைவிரி கோலமாகிவிட்டார் அனிருத்தின் அப்பா ரவிச்சந்தர். மேற்படி விஷயத்தில் ரஜினியே கடுமை காட்டியதும் நடந்ததுதான். அதுக்கப்புறமாவது மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஒரு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்த்தால் அனிருத் விஷயத்துல அதுதான் நடக்கல. மீண்டும் சிம்புடன் நட்பு, தனுஷுடன் பகை, நேரங்கட்ட நேரத்துல ஊர் சுத்துவது என்று வருகிற தகவல்கள் எதுவும் வாய்க்கு ருசியாக இல்லை. பொறுத்து பொறுத்து பார்த்த ரவிச்சந்தர் ரஜினியுடன் நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தினாராம். இருவரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்ததாக தகவல். உடனடியாக அனிருத்துக்கு ஒரு கால் கட்டு போடுவது விஷயத்த மகனின் காதில் போட்ட ரவிச்சந்தர் ரஜினி தான் பெண் பார்க்கிறார் என்ற தகவலையும் சொல்ல எவ்வித மறுப்பும் சொல்லவில்லையாம் அனிருத். காதல் கீதல்னு எதுவும் என்கிட்ட ஸ்டாக் இல்ல, நீங்க பார்த்து தாலி கட்டுறானா அந்த பொண்ணை கழுத்துல தாலி கட்டிடுறேன் என்று கூறிவிட்டாராம். எல்லா லட்சணமும் இருக்கிற அழகான மணமகளுக்கு வலை வீசி கொண்டிருக்கிறது குடும்பம். தமனா நிறத்துல அனுஷ்காவின் உயரத்தில் ஒரு மகாலட்சுமி கிடைக்க வாழ்த்துவோம். மாடர்ன் சரஸ்வதி தான் அனிருத்துக்கு பக்கத்திலேயே இருக்காளே.